கைஸ் 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. எதிர்க்கட்சி சைடுல 100 நாள்ல அவர் சுட்ட பெரிய வடை அதுதான். லியோ படத்துக்கு எப்படி 600 கோடி கலெக்ட் ஆச்சுன்னு வடை சுட்டாங்களோ அதே மாதிரி இப்போ 1 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வடை சுடுறாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி சைடுல விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரிய வடை செய்ய எத்தனை நாள் எடுத்தீங்க? 3 நாள் ஆயிட்டு. என்ன வடையா? மசால் வடையா? இது கூடவே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகள் பொதுமக்கள்லாம் கஷ்டத்துல இருக்காங்க தமிழ்நாட்டுல, முதலமைச்சர் விஜய்க்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்ப புது ரூம் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. நாக்க போடுக்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நவீன அற வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? இது கூடவே சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சொத்து வரியை பயங்கரமா ஏத்திட்டாங்க. 300% ஏத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு சொத்து வரியை போட்டதுனால சென்னையில இருக்க மக்கள்லாம் கொந்தளிச்சு காரி துப்புனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, பயந்து போய் அந்த சொத்து வரி ஏத்தனாங்களே அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சென்னையில் சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் கொந்தளிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? எனிவேஸ் இத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றையோட பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களும் நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 நாள்ல கிண்டுன்னு கிண்டி இருக்காங்க. என்ன ப்ரோ கிண்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, 5 வருஷத்துல டிஎம்கே என்ன கிண்டுச்சோ அதே தான் பாத்தீங்கன்னா 100 நாள்ல இவங்களும் கிண்டி இருக்காங்க. அவங்களோட ஃபாஸ்டா கிண்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கடந்த திமுக ஆட்சியை விளம்பர மாடல் ஆட்சி என்று விமர்சனித்துவிட்டு இது மகா விளம்பர மாடல் ஆட்சியாக மாறி இருக்கிறது. என்ன மேட்டர் தெரியுமா? அதாவது இப்போ 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் நேத்து போய் போஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. அதாவது அவர் முதலமைச்சர்ன்றத மறந்துட்டு ஆட் ஷூட் எல்லாம் போயிட்டு மாடல் போய் போஸ்ட் கொடுத்து நிப்பாங்க, அந்த மாதிரி போய் நின்னுட்டு இருந்தாரு. அதாவது இப்போ இவங்க 1 லட்சம் கோடி கூட்டிட்டு வந்திருக்காங்க, 2 லட்சம் கோடி கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதாவது வரலாம் வராமலும் போலாம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி தெரியுமா சொல்லணும், டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குல்ல, லாஸ்ட் 5 வருஷத்துல எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஆனா எவ்வளவு வந்திருக்கு? 1.5 lakh crores தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க பாஸ் அப்படின்றத சொல்ல தோணுது. எனிவேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல அவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவுதான் 5 வருஷத்துல பண்ணிருக்காங்க. ஆனா தலைவர் 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிட்டு வந்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி இவ்வளவு டேலண்ட் இவருக்குள்ள இருக்கு? ஒரு கோடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 100 நாள்ல கூட்டிட்டு வர அளவுக்கு டேலண்ட் இருக்க முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் இவ்வளவு நாள் எங்கயா இருந்தீங்க? சே, உங்களை தமிழ்நாடு மிஸ் பண்ணிருச்சு. நீங்க மட்டும் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தீங்கன்னா தமிழ்நாடு எப்போ சிங்கப்பூரா மாதிரி இருக்கும், அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் டஃப் வந்திருக்கும், எலான் மஸ்க்குக்கும் இங்க இருக்க அம்மாடிக்கும் பாத்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே டுபாகூர் வேலை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட்டிட்டு வந்த கம்பெனில சில கம்பெனி இருக்குல்ல, அது வந்து டுபாகூர் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட டீடைல் சாட்டை துறைமுருகன் இருக்காருல்ல, அவர் வந்து எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. 4 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தான். சோ அந்த கம்பெனி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எம்ஓயு வந்து சைன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர பேசு பொருளா இருக்கு. என்னையா இது டுபாக் ஒரு டம்மி கம்பெனிலாம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிருக்கீங்களே, இதனால தான் உங்களை டம்மி சிஎம்னு சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் இதை வச்சு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர்ல ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போறேன்னு சொல்லி ஒரு நிறுவனம் 10,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு, ஐ மீன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன தெரியுமா? லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தம் 4 மாசம் தான் ஆகுது. பிப்ரவரி 2026 தான் இந்த நிறுவனமே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய ஷேர் கேபிட்டல், அதாவது மூலதனம் சொல்லுவாங்க இல்லையா, மொத்தமாக 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுது. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கொண்டு வரலனா கூட பரவாயில்ல, உண்மையிலே ஆக்சுவலா எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்களோ அத மக்கள் முன்னாடி சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த டுபாகூர் வேலையை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே இதுதான் பண்ணும், ஏடிஎம்கே இதுதான் பண்ணும், அதே வேலையை தான் டிவிகே பண்ணுது. இததான் எலெக்ஷன் முன்னாடி சொன்னோம், டேய் டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணுதான்டான்னு கேட்டானுங்களா? நம்ப மாட்டானுங்களே. அசிங்கப்படுத்துற
இன்சல்ட் பண்றேன். இப்ப பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் முதலமைச்சர் விஜய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏய் நம்ம போனீங்களா பைத்தியக்காரங்களா பாருங்களா நானும் டிஎம்கே ஒண்ணுதான்டா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அப்படி ப்ரூவ் பண்ணாரு பாத்தீங்களா? 100 நாள்ல 1 லட்சம் கோடி அப்படி கணக்கு படி பார்த்தா இவர் வந்து 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி இல்ல 16 லட்சம் கோடி கொண்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டட் இருக்கு. அதெல்லாம் முடியுமா பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா 100 நாள்ல எவ்வளவு கம்பெனி இங்க வர வேண்டியது ஆந்திராக்கு பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கவர்மெண்ட் எப்ப கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்டா இத பார்க்கல. முதலமைச்சர் விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இங்க பார்க்கல. அதுதான் உண்மை. நீங்க என்னதான் ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் அதுதான் உண்மை. இந்த ஆட்சி எப்ப கவுரும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றவங்க பயப்படுவாங்க. மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் ஜர்க்கா வராங்க. அதுதான் இங்க நிலவரம் இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கூட்டிட்டு வந்துட்டோம். 1 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா MOU சைன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிக்கிறாங்க. இத ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் பண்றதானே. புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் வேணா போடலாமே. இருக்கிற கம்பெனிகளை வச்சே புதுசா MOU சைன் பண்ண வச்சிருக்காங்க. எதுக்கு? சும்மா ஒரு பேரு ஒரு பில்டப் 100 நாள்ல நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான். மத்தபடி 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா? அதெல்லாம் இப்ப நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஏன்னா இதுல இருக்க ஆல்ரெடி 50% கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே நாங்க பேசி வச்சதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 50-75% கம்பெனிஸ். சோ அப்படி இருக்கும்போது டிஎம்கேவே ஆல்ரெடி பெத்தலாட்ட வேலை தான் பார்க்கும். அவங்க பேசி வச்ச கம்பெனிலே 75 கம்பெனி கிட்ட நீங்க MOU சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப 25% தான் நீங்க பேசிருக்குது. அதுல 25 டுபாகூர் அப்படின்னா அப்ப 100% டுபாகூர் தானா? 100% எங்களுக்கு ஏமாற்றம் தானா அப்படின்ற கேள்வி இருக்குது. என்ன மேட்டர்னா இந்த MOU சைன் பண்றது இப்படின்றது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். ஜஸ்ட் பேரு, அதாவது ஒரு பேர் மட்டும் வச்சுக்கலாம். அப்பா இவ்வளவு கூட்டிட்டு வந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பில்டப் கொடுக்கிறதுக்கு நியூஸ்ல வந்து பேர் வரதுக்கு இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா MOU சைன் பண்ணிட்டு எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வரும் அப்படின்றது தெரியாது. அதுதான் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. டிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதையே நீங்களும் பண்ணாம இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற, உண்மையான முதலீடு வேற. அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஆல்ரெடி அந்த வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணாம இருக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. அந்த வேலையை தான் பாஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டிஎம்கே பண்ற வேலையை திருப்பி பண்றாங்க. ஸ்டிக்கரை மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கலைஞர்னு எல்லா இடத்துலயும் பேர் வைப்பாங்க. இவங்க வெற்றி அப்படின்ற மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. அங்க ஸ்டாலின் போட்டோ, இங்க தலைவர் போட்டோ, அதாவது விஜய் போட்டோ. சோ இந்த 2 போட்டோ தான் மாறதே தவிர மத்தபடி கான்செப்ட் மாறல, உருட்டுகள் மாறல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. 1 லட்சம் கோடி 100 நாள்ல எப்பேற்பட்ட டேலண்ட் இவ்வளவு நாளா தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சு. அதுவும் அமைச்சர் கீர்த்தனா உங்களை டம்மி நினைச்சோங்க. கில்லி மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. 5 வருஷம் முடியும் போது தமிழ்நாடு எப்படி இருக்க போதோ எப்பா நினைச்சாலே புல்ல இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நக்கல்யா அவனுக்கு. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது விவசாயிகள் இங்க கஷ்டப்பட்டு பஞ்சத்துல இருக்கும். முதலமைச்சர் விஜய்க்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா புது ரூம் தேவைப்படுது. அவரோட சிஎம் ரூம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருக்காரு. அது மாத்துறதுக்கான பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 5 கோடி ரூபாய் செலவு. அதுக்கு மட்டும் 5 கோடி ரூபாய் செலவு பண்றாரு. ஏன்னா இப்ப இருக்கிற ரூமுகளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா, அதனால அந்த ரூமை மாத்துறாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்காரு. உண்மையிலே இந்த கேள்வி கண்டிப்பா எல்லாருமே கேட்கணும். ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அற வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? இத்தனை முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே அந்த ஆபீஸ்ல தான் இந்த வேலை செஞ்சாங்க. இவருக்கு அந்த ஆபீஸ் பத்தல. ரொம்ப பிரம்மாண்டமா வேணும். ஏன்னா ஒரு படம்லாம் பிரம்மாண்டமா இருக்கும்ல, அது மாதிரி பிரம்மாண்டமா வேணும். ஏன்னா அப்பதான் பில்டப் ஷாட்ஸ் வந்து நிறைய எடுக்க முடியும். இப்ப பில்டப் ஷாட்டே கொடுக்க முடியல. பக்கத்திலே கேமரா வச்சு என்னத்த பில்டப் ஷாட் கொடுக்கிறது? அங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வரணும், சுறா படம் மாதிரி ஜம்ப் பண்ணணும், தாவணும், பறக்கணும், எல்லாம் பண்ணணும்ல. அதனால பெரிய ஆபீஸா அவருக்கு தேவைப்படுது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, 5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. உண்மையிலே டெண்டர் விட்டுருக்காங்க. 5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அவர் ஆபீஸை மாத்துறதுக்கு. விவசாயிகள் அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இந்த சமயத்துல புது ஆபீஸ் கேக்குதா சார் அப்படின்ற மாதிரி நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறாங்க. நியாயமான கேள்விதாங்க. நியாயமான கேள்விதான். யோசிச்சு பாருங்க, மக்களோட வரி பணம் தானே, எவ்வளவு திட்டங்கள் பெண்டிங்ல இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியது பற்றாக்குறை, பட்ஜெட் காசு இல்லாதனால பாத்தீங்கன்னா அதை பண்ணாம இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது 5 கோடி ரூபாய்க்கு ஒரு புது ஆபீஸ் எதுக்குங்க? ஆல்ரெடி இருக்கிற ஆபீஸ்ல உட்கார்ந்து அவர் உட்கார போறது அந்த ஒரு சேர் தான். எதுக்கு அவ்வளவு பெரிய ஆபீஸ்? எனக்கு புரியலையே. 5 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு அந்த ஆபீஸ் ரெடி பண்ற அளவுக்கு என்னங்க பண்ண போறீங்க? எல்லா முதலமைச்சர்களும் அந்த ஆபீஸை ரொம்ப கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அந்த ஆபீஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆபீஸ் தானே, நாலாம் அந்த இதுல இருந்து உட்கார்ந்து வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கறதுக்கான அர்த்தம் அதுதான். எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த ஆபீஸ் இவருக்கு மட்டும் இப்படி கம்ஃபர்டபுளா இல்லாம போகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஏன் தெரியுமா கம்ஃபர்டபுளா இல்லாம போகுது? ஏன்னா இவர் பிரம்மாண்டத்திலேயே வளர்ந்தவர்.
எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொத்து வரி. சென்னையில சொத்து வரி வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு திகுன்னு ஏத்திட்டாங்க. எப்படி மின்சாரம் கட்டணம் வந்து ஏறிச்சுன்னு எல்லாம் புலம்புனாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து வரி ஏறிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறிட்டாங்க. என்னங்க 3000 கட்டி இந்த இடத்துல வந்து 30,000 வாங்குறீங்க, நாங்க 5000 கட்டி இந்த இடத்துல 23,000 வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பதறிட்டாங்க. இப்போ 12,815னா என்னால் ஒன்றுமே கை மீறி போயிடுச்சு. நான் மூழ்கி போகிற நிலைமையில போயிட்டேன். நான் இப்போ என்ன செய்யறது தெரியாமல் நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன். பதறி போயிட்டு சென்னை கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் எல்லாம் சண்டை போடுறாங்க. என்னங்க இப்படி ஏத்தனா என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன நியாயம் உங்களுக்கு தெரியல? லாஸ்ட் 5 வருஷத்துல டிஎம்கே கவர்மெண்ட் 3 வாட்டி பாத்தீங்கன்னா சொத்து வரி ஏத்துச்சு. இப்ப தாவேக அரசு வந்து பாத்தீங்கன்னா 100 நாள்ல சொத்து வரி ஏத்தி இருக்கீங்க. அதுதாங்க சாதனை. மக்கள் எல்லாம் கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா ஐயோ ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது, திடீர்னு இப்ப இடைத்தேர்தல்லாம் வந்துருச்சுன்னா நம்மள போட்டு ஆப் அடிச்சிருவாங்க. இங்க வரல ஆப்வியஸா இந்த இம்பாக்ட் வந்து பாத்தி சென்னையில ஒண்ணுனா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும்ல. சோ இந்த இம்பாக்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. தாவேக கவர்மெண்ட்டுக்கு அது நல்லாவே தெரியும். இப்ப எலெக்ஷன் வச்சா முதலமைச்சர் விஜய் வாங்கின ஓட்டை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மக்களோட அடிப்படையில கையை வச்சிட்டாரு. எலக்ட்ரிசிட்டி சொத்து வரி அப்படின்றது அடிப்படையில கையை வச்சு அவங்க கிட்ட புடுங்கணும்னு நினைச்சிட்டாங்க. சோ அந்த புடுங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா எதிர்வினைகள் இருக்கும்ல. சோ சென்னையில இருக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் போயிட்டு கழுவி ஊத்துவோம். என்னங்க இப்படி பண்றீங்க? அதுவும் ட்ரோன் மூலமா பாத்தீங்கன்னா கண்காணிச்சிருக்காங்களாம். சென்னை கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து நேர்ல வந்து டேப் எடுத்து அளக்கும் போதே பாத்தீங்கன்னா 1008 மிஸ்டேக் பண்ணுவானுங்க. உண்மையிலேயே சொல்றேன் 1008 மிஸ்டேக் பண்ணுவோம். கண்ணு முன்னாடி அளக்கும் போதே பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் அளந்துட்டு போவானுங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க ட்ரோன்ல அளந்தாங்களாம். ட்ரோன்ல அளந்து அதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ஆடா பாவீங்களா, உங்க டெக்னாலஜி எங்கடா காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மக்கள் பாவுங்க தூக்கின்னு வந்து இப்படி வந்து வரியை போட்டு கொள்றீங்க. வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி வரிக்கு மேல வரியா போட்டு விஜய் அவர்களே வாரின்னு போயிடுவீங்க போல இருக்கு அப்படின்ற கேள்விதான் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கொந்தளிச்சதுக்கு அப்புறம் எங்க பேக் ஃபயர் ஆயிட போகுது, ஆல்ரெடி மின்சாரத்துல ஆட்டிய போட்டோம். சோ திருப்பி இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு உடனே வச்சோன்னு எல்லாம் கொந்தளிக்கிறானுங்க. இதனால கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இப்ப சொத்து வரி வந்து இந்த மாதிரி அதிகப்படுத்தினாங்களா, அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, யார்கிட்ட வசூல் பண்ணாம. முதலமைச்சர் விஜய் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், அளவுக்கு அதிகமா வரி போட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா ஜென்சி, அந்த ஜென்சி எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. கண்டிப்பா திரும்பணும். அதாவது இப்ப 1-2 பேர் ஆல்ரெடி வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கரண்ட் பில் ஏறுது, சொத்து வரி ஏறுது அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அப்படி வாய்ஸ் அவுட் பண்றவங்களையும் இவங்க டீம் என்ன பண்றாங்க, இவங்களோட வாடகை வாய்களை வச்சு இவங்க வந்து டிஎம்கே சாதகமா பேசுறாங்க. இவங்க வந்து ஊபிஸ், இவங்க வந்து இவ்வளவு நாள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டாங்க, அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களே, அதாவது இவ்வளவு நாளா முதலமைச்சர் விஜய் சப்போர்ட் பண்ணி தீவிர விஜய் ரசிகர்களா இருந்தவங்களே அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணா முதலமைச்சர் விஜய் எதிராக பேசுறியா, நீ திமுக கைக்கூலி தானே, அடப்பாவீங்களா, இவ்வளவு நாளா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஷாக் ஆகுது. பல பேர் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணும்போது அவங்கள கழிவு ஊத்துறது, பச்சையா பேசுறது இப்பதான் தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியால டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்களே அவங்க யாரெல்லாம் இப்ப டிவிகேக்கு அகைன்ஸ்டா, தட் மீன்ஸ் அவங்களுக்கு வர கஷ்டத்தை எடுத்து பேசுறாங்களோ அவங்கள எவ்வளவு வல்கரா பேசுறானுங்க, எவ்வளவு கேவலமா திட்டுறாங்க அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மத்த கிரியேட்டர்ஸ்க்கு நடந்தது, இப்ப டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கே நடக்குது. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் நிப்பாட்டணும், அதை ஸ்டாப் பண்ணுங்கடா. ஏன்னா இது வந்து திட்டுறானுங்களே அவங்களுக்கும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். அவனுங்களுக்கே தெரியல கரண்ட் பில் ஒவ்வொருத்தருக்கும் ஏறுது அப்படின்றது எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம். ஆனா அது அவனுங்களுக்கே தெரியாம அறியாமையில இருக்கானுங்க. அதே மாதிரி சொத்து வரி ஏறுது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டமான விஷயம் தான். புரியல, விலைவாசி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு ஆல்ரெடி, அது தெரியுமா? அதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது, அரிசி எவ்வளவு விக்குது, இப்போ எவ்வளவு விக்குது, ஒவ்வொரு பொருளோட ரேட்டு ஏறுது. சோ இதெல்லாம் புரிஞ்சா கொஞ்சமாவது உங்களுக்கு கோவம் வரும். உங்களுக்கு எங்க இருந்து கோவம் வர போகுது? டிவிகேக்கு அகைன்ஸ்டா என்ன பேசினாலும் சரி. அதாவது இனிஷியலா ஒன்னு சொல்லிட்டு இருந்தாரு சாட்டை திருமணம் தான் நினைக்கிறேன், ஆண் அணில்கள் கிட்ட அரசியல் பேசாதீங்க, பெண் அணில்கள் கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. எனவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.